இந்த மொழிப்போர் எங்க தொடங்குனுச்சு அப்படின்னா 1960களில் தான் தொடங்கினதை, அதாவது 60களில் முடிவுற்றதை தான் ரொம்ப பெரிய அளவில் நம்ம பேசப்படுறோம். உண்மையிலே 60களில் தான் இந்த போராட்டம் தொடங்குனுச்சா அப்படின்னா இல்லை. இன்றையிலிருந்து ஒரு 100 வருஷம் பின்னாடி போறோம் அப்படின்னா முதல்ல இந்த மொழிப்போருக்கான தேவையும் அல்லது இந்த மொழி சம்பந்தமான விவாதங்களும் எங்க பிறக்குது அப்படின்னா காந்திகிட்டேருந்து தான் பிறக்குது. கிட்டத்தட்ட 546 சமஸ்தானங்களா இந்தியா இருக்கும்போது ஒருவேளை நாளைக்கு இந்தியா அப்படிங்கிற ஒரு நாடா இதை கட்டமைக்கிறோம் அப்படின்னா எந்த மொழி இணைப்பு மொழியா இருக்கும் அப்படின்னு இந்தியாவில் ஒருத்தருக்கு முதலா ஒரு கேள்வி வருது. அந்த கேள்வி வந்த நபர் காந்தி. காந்தி என்ன எதிர்பார்த்தாரு, என்ன யோசிச்சாரு அப்படின்னா, ஒரு மொழியை வைத்து நாம ஒரு விஷயத்தை கம்யூனிகேட் பண்றோம் அப்படின்னா நமக்கு ஆங்கிலேயர்களை எதிர்க்கிறதுக்கு வசதியா இருக்கும். அட் த சேம் டைம் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் ஏற்படக்கூடிய பிரச்சனையை இந்த இந்துஸ்தானின்னு சொல்லக்கூடிய இந்த மொழி அல்லது ஹிந்தி இந்த மொழி ஒரு இணைப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால ஹிந்தியை பரவலாக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தை காந்தி முன் வச்சாரு. அதே காந்தி தான் பின்னால மொழி வழி மாநிலங்களா பிரிக்கப்படணும் அப்படிங்கிற செய்தியும் முன் வச்சாரு அப்படிங்கிறதையும் நாம் இங்க கூர்ந்து கவனிக்கிறோம். 1924 இருந்து காந்தியினுடைய இந்த கூற்றினுடைய அடிப்படையில இருந்து எப்பெல்லாம் காங்கிரஸ் மாநாடு நடைபெறுதோ அப்பெல்லாம் அதோட இணைந்தே ஹிந்தி பிரச்சார மாநாடும் நடைபெற்று.